பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல உங்களோட கேரக்டர் எந்த அளவுக்கு பிடிச்சதோ, பாண்டியன் ஸ்டோர்ஸ் எல்லா கேரக்டருமே எல்லாருக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருந்தது. அதுல விஜே சித்ரா அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தது. அவங்களும் திரைத்துறை இந்த சின்ன திரையில இருந்து வெளித்திரை வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அது வரதுக்குள்ளேயே அவங்க இல்ல. இப்போ அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலில இருந்து நீங்க வந்திருக்கீங்க. இப்போ அவங்க இருந்திருந்தாங்கன்னா என்ன பேசிப்பாங்க? அவங்களோட நினைவுகள் பத்தி பேசலாம். செம்ம ஹாப்பியா இருந்திருப்பாங்க. சீரியஸா வந்து ஏன்னா நீ கேட்டோன்னே எனக்கு டப்புன்னு அடிக்குதா, அக்கா இருந்தா எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பாங்க தம்பி படம் ரிலீஸ் ஆகுதுன்ட்டு. ஏன்னா சொல்லிட்டே இருப்பாங்க, ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க என் மேல. பண்ணணும் எதா பண்ணணும். நம்ம எனக்கு கூட வராது. ஒரு ஷோக்கு விஜய் டிவில போனேன்னா நான் ஓரமா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டா தான் இருப்பேன். போய் ஆட மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அப்படி அமைதியாவே இருப்பேன். ஒரு மாதிரி நர்வஸா இருக்கும். விட மாட்டாங்க. எனக்கு பிடிச்சி இழுத்துட்டு வந்து நடுவில் பண்ணு, தெரியணும், தெரியப்படுத்தணும், அவனை காமிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணுன்ட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு மட்டும் இல்லை, என் ஃபேமிலிக்கே அக்கா க்ளோஸ். என் தங்கச்சிக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அதே மாதிரி அக்காவோட ஃபர்ஸ்ட் மூவி இது பண்ணும்போது நான் சேர்ந்து பார்க்கணும்க்கா. ஏன்னா அக்கா கூட படத்துக்குலாம் போயிருக்கேன். அக்காவுக்கு என்ன ஆகுதுன்னா, அக்காவோட ஜாலியான சைட் மட்டும்தான் தெரியும். எல்லாருக்குமே அது மட்டும்தான் தெரியும். அவங்களுக்குள்ள என்ன இதுலாம் தெரியாது. பட் என் மேல எவ்வளோ பாசமா இருப்பாங்க. அது என்னைக்கு எங்க எனக்கு தெரிஞ்சு என்ன எப்படி பார்க்குறாங்க, தம்பினா சும்மா தம்பியில எப்படி பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சுன்னா, ஒரு நாள் ஷூட் முடிச்சுட்டு நானும் அக்கா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இது லைன் கிங் படம் போயிருந்தோம். போயிட்டு ஜாலியாக போயிட்டு லிஃப்ட்லாம் டான்ஸ், அந்த வீடியோலாம் இருக்கும், லிஃப்ட்லாம் டான்ஸ் ஆடிட்டு இது பண்ணிட்டு இருப்போம். போயிட்டு வந்துட்டு போகும்போது அக்கா தான் செலவு பண்ணாங்க டிக்கெட்டு, இந்த ஸ்நாக்ஸ்லாம். அக்கா காரில் கிளம்புனதுக்கப்புறம் நான் மெசேஜ் பண்ணுறேன், அக்கா எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கக்கா, நான் ஜிபே பண்ணிடுறேன்னு. கார் ஓட்டிட்டு மெசேஜ் ஒன்று வாய்ஸ் நோட் ஒன்று போட்டாங்க. அது எப்போ கேட்டாலும் என்னன்னா, ஏய் என்னடா இப்படி கேட்குற, எனக்கு உள்ளுக்குள்ள நிறைய கஷ்டம் இருக்குது, நிறைய இது இருக்குது, நான் வெளியே யார்ட்டையும் காட்டிக்க மாட்டேன். ஆனால் நான் உன் கூட இருக்கும் போது சந்தோஷமா இருக்கடா, நீ என்னை சிரிக்க வைக்கிற, நீ அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? டிக்கெட் காசு இது மேட்டர் இல்லை. நான் இந்த படம் பார்க்க வந்திருக்கேன்னா, நீ வந்து என்னை அக்கான்னு கூப்பிட்டு பேசி காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறது எனக்கு இது கிடைக்காதது, ரொம்ப ரேர். நானா சும்மா இதுக்கு சிரிக்கிறத தாண்டி உங்க கூட இருக்கும்போது சில டைம் வந்து ஹாப்பியா இருக்கேன். இதெல்லாம் விட நான் வந்து உண்மையா தம்பியை தான் பார்க்குறேன். நீ என்ன அப்படி பார்க்குறியான்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா அந்த கேள்வி வந்திருக்காது எனக்கு. அக்கா இல்லக்கா, சாரிக்கா. ஆமா, ரொம்ப நாள் அந்த ஆடியோ வச்சிருந்தேன். பழைய மொபைல் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்பதான் தெரிஞ்சது அவங்க எவ்வளோ இதாக இருக்காங்கன்னு. ஸோ அக்காவோட படம் இப்போ என் படம் தான், அக்காவோட படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். உட்காந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு அக்கா பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீலு. தனியாக தான் போனேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் கேட்டதுக்கப்புறம் அவங்க இருந்தாங்கன்னா அதே மாதிரி என் படத்துக்கு வாங்க, அண்ட் பக்கத்தில் உட்கார வச்சு இது பண்ணியிருக்கலாம், சந்தோஷப்பட்டிருப்பாங்க.